இருளினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு வாருமே குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டு எழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலாடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்த சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உச்சிறையில் தள்ளி அவர்களை கால்கள் தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனிடம் வேண்டினார். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கைதிகள் அனைத்தும் சிறந்தன. அனைவரின் விலங்குகளும் கயின்று விழுந்தன. சிறந்த காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகளை திறப்பதைக் கண்டு கைதியை தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோர் அவர்களை ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். இரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுகி பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேர்வகை அடைந்தார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால்
உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீ. என் மனத்திற்கு வலிமை அளித்தீ. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர். என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகின்றேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கின்றேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த ஆலயத்திற்குள் வந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருப்பது 2 காரியங்களுக்காக. முதலாவது, நீங்கள் இந்த ஆரோக்கிய அன்னையிடத்திலே வேண்டி பெற்ற பயனுக்கு நன்றி சொல்லுவதற்கு. இரண்டாவது, இந்த ஆரோக்கிய அன்னை வழியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து எதிர்காலத்திலே ஒரு பயனை அடைவதற்கு. ஒன்று அடைந்த பயனுக்கு நன்றி கூற, இன்னொன்று ஒரு பயனை எதிர்பார்த்து நாம் இங்கே வந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நீங்கள் பயனடைவீர்கள் என்று சீடர்களை பார்த்து சொல்கின்றார். அந்த இறைவசனத்தை முழுமையாக படிக்க வேண்டுமென்றால், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவர் உங்களிடம் அனுப்புவேன் என்று சொல்கின்றார். அதற்கு முன்னதாக நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்கிறார். ஆக நான் உங்களை விட்டு பிரிந்து போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்கின்றார். ஆக இயேசு சீடர்களை விட்டு பிரிந்து போவதால் அடையப் போகின்ற ஒரு பயன் என்னவென்றால், அவர்கள் தமத்திருத்துவத்தின் 3வது ஆளாகிய தூய ஆவியாகிய கடவுளை பெறப்போகிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்கின்றார், நான் போனை உங்களுக்கு தூய ஆவியை அனுப்புவேன் என்று சொல்கின்றார். இந்த தூய ஆவியார் யார்? இவர்தான் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்று யோவான் முந்தைய அதிகாரத்திலே சொல்லுகின்றார். இந்த தூய ஆவியானவர் பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே அப்போஸ்தலர் மீது பொழியப்பட்டார். இதை நாம் திருத்தூதர்கள் பணி 2வது அதிகாரம் 1 - 4 முடிய உள்ள இறைவசனங்களிலே படிக்கின்றோம். இந்த தூய ஆவியானவர் திருத்தூதர்கள் மீது இறங்கி வந்ததால் அவர்கள் மிக பெரிய வல்லமையை பெற்றார்கள், ஆற்றலை பெற்றார்கள், சக்தியை பெற்றார்கள். இதே தூய ஆவியானவர் அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்ததால் அன்னை மரியாள் தமத்திருத்துவத்தின் 2வது ஆளாகிய சுதனாகிய கடவுளை, மகனாகிய கடவுளை கருத்தாங்கும் பேறு பெற்றார். அந்த மகனை நமக்காக பெற்று கொடுத்தார். ஆக தூய ஆவி இறங்கி வந்ததால், அன்னை மரியாளின் மீது இறங்கி வந்ததால் நமக்கு கிடைத்த பயன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்திற்கு வந்ததின் பயன், அன்னை மரியாள் நாம் அனைவருக்கும் தாயாக கிடைத்திருக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவர் வந்ததால் அன்னை மரியாள் நமக்கு தாயானாள். ஆண்டவர் இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்றதால் தூய ஆவியானவர் நம் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றார். இந்த தூய ஆவியானவர் நமக்கெல்லாம் கிடைத்ததால் நாம் என்ன பயன் அடைந்திருக்கின்றோம்? திருத்தூதர்கள் என்ன பயனடைந்தார்கள்? முதல் பயன், மன உறுதியுடன் நற்செய்தியை அறிவித்தார்கள். அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஒரு திடம், ஒரு மன உறுதியானது அந்த சீடர்களுக்கு கிடைத்தது. திருத்தூதர் பணி 1வது அதிகாரம் 8வது இறைவசனத்திலே நாம் படிக்கின்றோம், தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக தூய ஆவி உங்கள் மீது வரும்போது கடவுளுடைய வல்லமையை பெறுவீர்கள் என்று சொல்கின்றார். இந்த கடவுளுடைய வல்லமையை பெற்றோம் என்றால்
நாம் சாட்சிகளாக இருப்போம். சீடர்கள் அதை தான் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார்கள். இந்த தூய ஆவியை பெந்தகோஸ்தே நாளிலே பெற்ற பிறகு அறையின் கதவுகளை திறந்து கொண்டு வந்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று அங்கே அவர்கள் மன உறுதியோடு போதித்தார்கள். திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 13வது இறைவசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அங்கே திருத்தூதர்கள் கைது செய்யப்பட்டு தலைமைச் சங்கத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு இருக்கின்றார்கள். அப்போது அந்த தலைமைச் சங்கத்தினர் என்ன அறிந்து கொள்கிறார்கள் என்றால், பேதுருவும் யோவானும் கல்வி அறிவற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்தார்கள். அவர்களது துணிவை கண்டு வியப்பு அடைந்தார்கள். கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் வல்லமையோடு சான்று பகர்கின்றார்கள். அவர்களுடைய துணிவு, உறுதியான மனநிலையை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆக இந்த தூய ஆவியானவர் வருகிற போது கல்வி அறிவு இல்லாதவர்களையும் பேச வைக்கின்றார். அதுதான் கிடைக்கின்ற பயன். இன்றைக்கும் நம்மிலே பலர் அதிகம் படிக்காதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர், ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற போது இந்த நற்செய்தியை எடுத்து உரைப்பவர்களாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 19வது இறைவசனத்தை நாம் படித்தோம் என்றால், பேதுரு அந்த தலைமைச் சங்கத்தாரை பார்த்து சொல்கிறார். தலைமைச் சங்கத்தார் அவர்களை கண்டிக்கிறார்கள், இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று. ஆனால் அவர் என்ன சொல், உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் என்று உறுதியோடு சொல்லுகின்றார். ஆக எதற்கு நான் கட்டுப்படுவது? கடவுள் எனக்கு பணித்திருக்கிறார், கடவுள் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார், ஆவியால் வல்லமையால் நிரப்பியிருக்கிறார். ஆக அவர் சொல்லுவதை நான் செய்வதா, மனிதர்களாகிய நீங்கள் சொல்லுவதை நான் செய்வதா என்று கேட்கின்றார்கள். அந்த அளவுக்கு தூய ஆவியானவர் அவர்களை தைரியமிக்கவர்களாக, ஊக்கமிட்டவர்களாக மாற்றுகின்றார். அதை அவர்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2வது பயன், உண்மையின் முழுமையை புரிந்து அறிந்து கொண்டு பாதுகாப்பது. இந்த தூய ஆவி நம்மிடத்திலே வந்துவிட்டால் உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வது. இந்த உண்மையை முழுமையாக புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த உண்மையை பாதுகாப்பது. திருச்சபை இதை தான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்ற நற்செய்தியின் உண்மைகளை அறிந்து புரிந்து கொண்டு அதை பத்திரமாக பாதுகாத்து தலைமுறையாக அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே 14வது அதிகாரம் 17வது இறைவசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அந்த தூய ஆவியானவர் யார் என்றால் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்று சொல்கிறார். நமக்கிடம் கிடைக்கிற தூய ஆவி உண்மையை வெளிப்படுத்துபவர். யோவான் 16:13 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று சொல்கிறார். ஆக தூய ஆவியானவர் நம்மையெல்லாம் முழுமையான உண்மையை நோக்கி வழி நடத்தி செல்வார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்கமாக சொல்கின்றார். இந்த தூய ஆவியானவர் உங்களிடத்திலே வந்தால் அவர் என்ன சொல்வார்? பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என்று எடுத்து கூறுவார். ஆக நம்மிடத்தில் இது 3 பற்றிய கருத்துக்களானது இருக்கின்றது. பாவம் பற்றிய கருத்து தவறானது. பாவம் என்றால் என்ன? நம்மெல்லாம் சொல்லுவோம், எதெல்லாம் மீறுகிறோமோ அதெல்லாம் பாவம் என்று சொல்லுவோம். நமக்கு மறைக்கல்வியிலே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகளை மீறுவது பாவம் என்று சொல்லப்படுகிறது. 10 கட்டளை, திருச்சபை கட்டளை மீறுவது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலையாய பாவங்கள் 7 மறைக்கல்வியிலே படித்திருக்கிறோம். அதை மீறுவது, அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பது பாவம். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர்
இந்த பாவம் பற்றிய கருத்து தவறானது என்று சொல்கிறார். அதற்கு என்ன இயேசு விளக்கம் கொடுக்கின்றார் என்றால், ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதுதான் முதன்மையான பாவம். பாவம் பற்றிய உண்மையை வெளிப்படுத்துகிற போது தூய ஆவியானவர் வெளிப்படுத்துவது, நீ இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பாவம் செய்வது இல்லை. அதுதான் கருத்து. அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்த. இப்படி அடுத்து நீதி பற்றிய கருத்து தவறானது. ஆக அந்த தவறானதுக்கு உண்மையானது என்ன என்பதை தூய ஆவியார் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொல்கிறார். ஆக இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் தந்தையிடம் இருந்து வந்தவர்கள், மீண்டும் தந்தையிடம் செல்ல வேண்டியவர்கள். ஆகவே நீதி தீர்ப்பிலே தந்தையிடம் போவதற்குரியவர்களாக நாம் நிற்க வேண்டும். நரகத்துக்கு போவர்களாக இருக்கக்கூடாது என்பதை தூய ஆவியார் வெளிப்படுத்தும். ஆகவே இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கும் தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்றார். ஆண்டவர் இயேசு சிலுவை பிலாத்துவினுடைய விசாரணையின் போது சொல்கின்றார், யோவான் நற்செய்தி 18வது அதிகாரம் 37வது இறைவசனம், உண்மையை சார்ந்த அனைவரும் எனது குரலுக்கு செவி சாய்க்கிறார்கள். உண்மையை சார்ந்து இருப்பவர்கள் இயேசுவினுடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார். ஆக தூய ஆவியானவர் வரும்போது அவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். இயேசுவின் குரல் உண்மையானது என்பதை வெளிப்படுத்துவார். நாம் இயேசுவை சார்ந்தவர்களாக இருக்கச் செய்வார். மூன்றாவதாக தூய ஆவியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன், துன்பங்களின் போதும் இயேசுவுக்கு சான்று பகர்தல். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 11-12 இறைவசனங்களில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பொருட்டு எனது பெயரை ஏற்றுக்கொண்டதால் உங்களை நீதிமன்றங்களிலே ஒப்புவிப்பார்கள், தலைமை சங்கத்திலே ஒப்புவிப்பார்கள். அப்போது என்ன பேசுவது ஏது பேசுவது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து என்ன பேச வேண்டும் என்பதை பேசுவார் என்று சொல்கின்றார். ஆகவே நாம் கஷ்டப்படுகிற போதும் துன்பப்படுகிற போதும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை தூய ஆவியானவர் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடியவர்களாக வழி நடத்துவார். நான்காவதாக, கடவுளுடைய சட்டம் அல்லது கட்டளைகளை நிறைவேற்றச் செய்வார். நம்ம வாழ்க்கையில் கடவுளுடைய கட்டளைகளை சட்டங்களை பற்றி புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் தூய ஆவியானவர் உதவி செய்வார். நம்ம அதையெல்லாம் கடைபிடிக்கவில்லை. இன்றைக்கு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கீங்க. வேளாங்கண்ணியில் இந்த அதிகாலை திருப்பலியில் ஆர்வத்தோடு வந்து திருப்பலியில் அமர்ந்து ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் இது புனித தலம், அன்னை மரியாளினுடைய திருத்தலம் என்பதனால், இங்கே அன்னை மரியாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவதனால் அநேகர் நாம் வாழுகின்ற இடத்திலே நம்முடைய பங்கிலே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை இதே ஆர்வத்தோடு ஓடி சென்று ஒப்பு கொடுக்கிறோமா என்று சுய ஆய்வு செய்து பார்த்து கொள்வோம். ஞாயிறு திருப்பலியை ஆர்வத்தோடு ஓடி சென்று ஒப்பு கொடுக்கிறோமா? அப்படி இதே மனநிலையிலே நீங்கள் உங்கள் பங்கிலே செய்தீர்கள் என்றால் தூய ஆவியானவர் இந்த கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய திருநாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக 10 கட்டளையில் 3வது கட்டளை. திருச்சபை கட்டளையில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் முழு திருப்பலி ஒப்பு கொடுப்பாயாக என்பது. இந்த கட்டளைகளை உண்மைத்தன்மையை அறிந்து அங்கு திருப்பலியை ஒப்பு கொடுப்பதற்கு ஓடோடி செல்வதற்கு தூய ஆவியானவர் நமக்கு உதவி புரிவார். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பது என்பது தூய ஆவியானவரின் துணை கொண்டு, மூன்றாவது ஆளாகிய கடவுளின் துணை கொண்டு, மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுப்பது, தமத்திருத்துவத்தின் 2வது ஆளாகிய கடவுளை பலியாக ஒப்பு கொடுக்கும். யாருக்கு? தந்தையாகிய கடவுளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். தமத்திருத்துவத்தின் 1வது ஆளாகிய தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆக இந்த மறை உண்மையை நமக்கு தூய ஆவியானவர் உணர்த்தி விட்டார் என்றால்
இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்பதிலே நாம் ஆர்வம் கொள்வோம். அதுதான் கடவுளுடைய கட்டளை, சட்டம் இவற்றை நிறைவேற்றுவதற்குரிய ஆற்றலை, வல்லமையை, அதன் மறைபொருளை உணரச் செய்து நமக்கு கொடுப்பவர் தூய ஆவியார். ஆகவே அன்புக்குரியவர், ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் போனால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் இந்த உலகத்தை விட்டு போனால் உங்களுக்கு தூய ஆவியை கொடுப்பேன், அந்த தூய ஆவியால் உங்களுக்கு பயன் விளையும் என்று சொல்கின்றார். அன்னை மரியாள் கடவுளிடமிருந்து தூய ஆவியை பெற்றதனால்தான் அவர் மீட்பரின் தாயானார். அதனால்தான் அவர் சிலுவை அடியிலே நம் அனைவருக்கும் தாயானார். அன்னை மரியாள் இந்த தூய ஆவியை பெற்று அந்த தூய ஆவியினுடைய மணவாட்டியாக இன்றைய அளவும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அவரை தேடி வருகிற போது இறைவனிடம் பரிந்து பேசி நாம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நம்மை பயனடைய செய்கின்றார். இந்த அன்னை மரியாள் பெற்றுக்கொண்ட அதே தூயாவியை, திருத்தூதர்கள் பெற்றுக்கொண்ட அதே தூயாவியை நாம் திருமுழுக்கிலும் உறுதி பூசுதலிலும் திருமண அருட்சாதன அருள் பொழிவின் போதும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த தூய ஆவியானவர் அப்போஸ்தலரிடம் செயல்பட்டது போல நம் ஒவ்வொருவரிடமும் செயல்பட வேண்டும். அதற்கான அருளை, ஆசீரை இந்த திருப்பலியை நாம் ஜெபித்து பெறுவோம். இறைவனின் பாதம் வழிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனி பாதம் படிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில்
உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து சொல்லுவோம். என்னுடைய இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் என்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாமன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் அலறவா. அன்பு பாதையில் கால்கள் நடந்திட, என் வாழ்வில் தீபம் ஏற்றிட. வாமன்னவா, இதயம் எழுந்து வா, என் உள்ளம் அலறவா. இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் எத்துணை வந்தாலும் உன் அன்பு என்றும் மாறாதையா. என் இயேசுவே, எழுந்து வா, வாமன்னவா, இதயம் எழுந்து வா, என்
உள்ளம் மலரவா வா மன்னவா இதயம் எழுந்து வா என் உள்ளம் மலரவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கியனை முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலைப் போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்று வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டுத் தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்றவும் வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர்,
மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல் இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க.